Hello friends, welcome back to our channel வெண்ணிலா சமையல். வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கலாம். திக்கா தோல் மாதிரி இருக்கும் சின்னதா, அதை எடுத்து போட்டுருங்க. அது உள்ள ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை பிச்சு வெளியே போட்டுருங்க. ஒன் 150 கிராம் கடலைப்பருப்பு 1 hour தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 2 times வாஷ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறது ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1/4 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வடை தட்டி போட்டுடலாம். வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வடை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெண்ணிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.